என் இல்லத்திலும் இதனுடைய சமுதாயத்திலும் நீர் அசைந்தாடி கொண்டிருக்கின்றீர். என் உள்ளத்திற்குள்ளாக நீர் முத்திரையாக இருக்கின்றீர். முத்திரையிடப்பட்ட ஆவியானவர் ஒருபோதும் எங்களில் இருந்து விலகுவதில்லை. அதே ஆவியானவர் இந்த நேரத்திலே நம்மில் ஒருவராக நம்மோடு இருந்து நம்முடைய உள்ளத்திலே இருந்து உடல் உள்ளம் ஆன்மா அனைத்தையும் அவர் கட்டுப்படுத்தி தன் வயத்தில் வைத்து நம்மை முழுமையாக ஆட்கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் என்று பாடினோம். நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த நாட்களுக்காக நன்றி சொன்னோம். எத்தனையோ அற்புதங்கள், எண்ணிலடங்கா செயல்களை ஆண்டவர் செய்து இன்றும் நம் ஒவ்வொருவரையும் உயிரோடு வைத்து இந்த உலகத்திலே நாம் அவருடைய பெயரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயுள் நாட்களை அதிகப்படுத்தி அவரிலே இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற அந்த தேவன் உங்களிலும் என்னிலும் நிறைந்திருக்கின்றார். அவருக்கு முழு உள்ளத்தோடு உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு விடுதலை இல்லை. ஆவியானவர் இல்லை என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஆவியானவர் இல்லை என்றால் நான் எப்படி நடக்கப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்ன பேசப் போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்மிலே நிறைவாக இருக்கின்ற பொழுது எதை எங்கே எப்படி பேச வேண்டும் இதை ஞானத்தினால் நிறைத்து நம்மை பேச வைக்கின்றார். எதை எப்பொழுது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று இறை ஞானத்தினால் நம்மை வழி நடத்துகின்றார். எப்பொழுதும் இறைவனோடு இருக்க நமக்கு செபிக்க கற்றுத் தருகின்றார். நாம் தேவைகளை அறிவதற்கு முன்பே, நாம் அறிவதற்கு முன்பே அவர் அறிந்து தந்தையிடம் பரிந்து பேசி நமக்காக எல்லாவற்றையும் இதோ தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். தம்முடைய ஒப்பற்ற செல்வத்திலிருந்து நமக்காக இதோ தேவையான நேரங்களிலே தேவை நிறைவு செய்கின்றவராக இருக்கின்றார். அந்த ஆவியானவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம். நம்மை வழி நடத்துகின்றவர் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்படியாக, நம்மை தந்தையோடு அழைத்து செல்லும்படியாக நம் வாழ்வை அவரிடத்தில் அர்ப்பணித்து அந்த உயர்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லவர்களாக இது நாம் தொடர்ந்து அவருடைய பாதையிலே பயணிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். ஓகே, அனைவருக்கும் உயர்த்த இயேசுவின் பெருநாள் வாழ்த்துக்கள். அடுத்த நேற்று தினத்தில் என்ன கொண்டாடணும்? Easter. Happy Easter, brother. ஹாப்பி ஈஸ்டர். இயேசு பெருநாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இயேசு பெருநாள் ஓகே, வாழ்த்துக்கள். கடந்த 3 நாட்களாக என்ன பண்ணோம்? 4 நாட்களாக Holy Week. ஆண்டோடைய பாடுகள், ஹோலி வீக் இல்லையா? ஹோலி வீக், புனித வாரம், துக்க வெள்ளியா இல்லை கருப்பு வெள்ளியா இல்லை குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி. அப்படிதானா? நல்ல வெள்ளி கொண்டாடணுமா, துக்க வெள்ளி கொண்டாடணுமா, கருப்பு வெள்ளி கொண்டாடணுமா? நல்ல வெள்ளி. அப்படி எத்தனை பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டீங்க அன்னைக்கு? இயேசுவின் பாடுகளை தியானித்தோம். ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தோம் brother. அன்னைக்கு ஒயிட் போட்டிருந்தீங்களா? வெரி குட். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் சும்மா கேட்டேன். நீங்கள் எந்த ட்ரெஸ் வேணாலும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் உள்ளம் வெளிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். சரியா? உங்கள் உள்ளம் வெளிப்பாக இருக்கணும். நம்ம இந்த 3-4 நாட்களில் நம்ம என்ன செஞ்சோம், அப்படிதானா? எதற்காக கோயிலுக்கு போனோம், என்ன பண்ணோம், அதில் தெளிவு இருக்கணும். அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட். சரி, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை நமக்கு என்ன செஞ்சார்? எல்லாத்தையும் பெற்று கொடுத்துட்டாரு. அவரு மீதி எதுவுமே இல்ல, நமக்கு இல்லாத ஒண்ணு. எல்லாத்தையும் பெற்று கொடுத்துட்டார். எல்லாத்தையும் பெற்று கொடுத்து விட்டாரு. எல்லாம் நிறைவேறும். பிதாவோட தொடர்பு ஏற்படுத்தார். பிதாவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தார். வெரி குட். அப்புறம் எல்லாவற்றையும்னா ஒரு சகோதரி சொன்னாங்க, ரட்சிப்பு மீட்பை கொடுத்து விட்டார் சொன்னாங்க. ஒரு சகோதரி மொத்தமா சொல்றாங்க, விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, குடும்பத்துல இருக்கக்கூடிய சமாதானம், எதிர்காலம் குறித்த பயம், அப்புறம் இன்னும் என்னெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவை, உலக ஆசீர்வாதம்,
ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எண்ணெல்லத்துக்களை தடை எல்லாத்துல இருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. ம். எல்லாத்தையும் விடுதலை கொடுத்துருக்காரா, இல்லை அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரா? இதுவும் பாவத்திலிருந்து கொடுத்திருக்காரு, விடுதலை, ஆவித்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். வெரி குட். ஓகே, என்னை கொடுத்தார் அதை? அவர் சிலுவையில ஜீவனை இறந்து கொடுத்து நமக்கு ஆசீர்வதித்தார். மரித்தப்ப. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 2022 வருடங்களுக்கு முன்னதாகவே கொடுத்துட்டாரு. வெரி குட். அது எந்த நாள்ல கொடுத்தார்? அந்த புனித வெள்ளி அன்னைக்கு. மெசேஜ் கொடுக்க வந்தீங்கன்னா மெசேஜ் கொடுத்துட்டு பேசாம போங்க. ஏன் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொன்னப்ப கொடுத்துட்டாரு. அப்படியா? எல்லாம் நிறைவேற்றுன்னு சொன்னப்போ கொடுத்துட்டாரா? அப்போ நேத்து என்ன பண்ணீங்க? அதை நினைவு நாங்க கூர்ந்தோம். நினைவு கூர்ந்தோம். நினைவு கூர்ந்தோம். அது புதுப்பித்துக் கொண்டோம். அப்படியா? நான் அவரு உயிர்ப்பு வந்த வேலைய முடிச்சிட்டு தந்தை கடவுளுடைய வலை பக்கத்துல அவங்க போறதுக்கு தான் நாங்க. அவரு இன்னும் போகவே இல்லையே. இன்னும் 40 நாள் இருக்கு அவர் போற. 40 நாள் கழிச்சு போவாங்க. வந்த வேலையை முடிச்சிட்டாங்க. வந்த வேலையை முடிச்சிட்டாங்களா? வெரி குட். பிரைஸ் எல்லாம். ஹalleluya. என்னங்க சார் அவர் போனது? நம்ம நினைவு கூர்றோம், அவ்வளவுதான். எல்லாம் முடிச்சிட்டாரு. ஓகே, வெரி குட். சரி, பிரைஸ் லார்ட். சரி, ஒரு சின்ன நீங்கள் சொன்னதெல்லாம் இங்கே சரிதான். ஆனால் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிக்கிறேன். நான் தெளிவு மட்டும் படுத்துறதுக்காக. ஓகே, பெரிய வெள்ளி அன்று, அதாவது நம்ம இப்போ புனித வெள்ளின்னு சொல்கிறோம், குட் ஃப்ரைடேன்னு சொல்கிறோம். ஓகே, அன்னைக்கு நம்மில் இருந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அது கிளியர். பாவம் சாபம் அப்படிதான், நமக்கு தந்தையிடம் இருந்து பிரிந்திருந்த உறவுகள், ஓகே, எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? அதான் கொலைசியர் 2வது அதிகாரம் 13-14 படிச்சுன்னு சொல்லியிருக்கோம். என்ன பண்ணுறாரு? ஆட்சியாளர்கள், அதிகாரம் புரிந்தோர் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணார்? சிலுவையில் அறைந்து வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஓகேயா? கொலைசியர் 2வது அதிகாரம் இறை வார்த்தை ஒருக்க பார்த்துடலாமா? அதான் வார்த்தையை பார்த்துட்டு உள்ள போகலாம். ஓகே, நமக்கு கொலைசியர் அதுதான் சிஸ்டர் படிங்க. ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அடுத்த வசனம். நம் சிலுவையில் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைப்புகளை கிறிஸ்து பிடித்துக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் என்னது? இதுதான் நடந்தது. நாம பேங்க்ல வாங்கி வச்சிருந்த வட்டிக்கெல்லாம் அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் செட்டில் பண்றாரு. செட்டில் பண்ணி எல்லா பத்திரத்தையும் வாங்கி என்ன பண்றாரு? கடன் பத்திரத்தையும் வாங்கி சிலுவையில் வைத்து ஆணி உண்டு அறைகிறார். ஒன்று பேங்க்ல ஒன்று வீட்டு பத்திரம் இல்லை, நாம சாத்தான இடத்துல போட்டு வைத்திருந்த நம்முடைய கடன் பத்திரங்கள், பாவத்தினால் செய்து அவனோடு போட்டு இருக்கக்கூடிய பத்திரங்கள் அனைத்தையும் என்ன பண்றாரு? சிலுவையில் வைத்து ஆணி கொண்டு அரைந்து விட்டார். அங்கே முடிஞ்சிருச்சு. ஆணி கொண்டு அரைஞ்சிட்டார், நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டார் இல்லையா? இதனுடைய நிறைவு எப்போ இருந்தது அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினத்தில் அவர் எப்பொழுது இந்த உலகத்தில் உயிர்த்தெழுந்து மேலே வந்தாரோ. இதுவரைக்கும் சாத்தான் என்ன நினைச்சிருந்தா? அவன் வெற்றி பெற்று விட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தான். இதில் நல்லா தெரிந்து கொள்ளணும். சாத்தானுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவை நான் அழித்து விட்டேன் அப்படிங்கிற ஒரு வெற்றி மமதையில் அவன் தெரிந்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவனுடைய அதிகாரத்தெல்லாம் பிடிச்சி, அவனுக்கு பிடிச்சி சங்கிலியால கட்டி பிடிச்சி இழுத்து தரதரையை இழுத்து எல்லாத்தையும் கொண்டு ஆணி அரைச்சி வச்சார். ஆனா அவன் என்ன பண்ணியிருந்தான்? அவரை நான் கொன்று விட்டதுனால என்னாச்சு? நான் நிறைவு, என்னுடைய வாழ்க்கை நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று மமதையில் அவன் தெரிந்து கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். இது அந்த நேரம், அந்த 3 நாட்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பாதாளத்தை போய் நச்சு தெரிக்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரும்போது கையில் ஒன்று வச்சிருப்பாரு. ஏதாவது வச்சிருப்பாரா? என்ன வச்சிருப்பாரு? வெள்ளை நிறக்கொடி, சிலுவை குறியிட்ட வெள்ளை நிறக்கொடி. சிலை, அதாவது சிலுவை வரையப்பட்ட ஒரு வெள்ளை கலர் கொடியை கொண்டு வருவார். ஏன் தெரியுமா? ஆக்சுவலா சாத்தான் என்ன பண்ணுவான்? அவன் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி ஒரு பிளாக் கலர் கொடியை அவர் மேலே தூக்கிட்டு வர்ற நேரத்தில் ஜீசஸ் அவனுடைய தலையை மிதித்து உள்ள தள்ளிட்டு, இவர் நீ வெற்றி பெறலடா, என் கடவுள் வெற்றி பெற்றார், என்னுடைய கடவுள் என்னை வெற்றி பெற்றார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவாரு? கொடியை பிடித்தவராக மேலே வருவார். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. எப்பொழுது அவன் அது வரைக்கும் எதிர்பார்க்கல, அவன் இது பண்ணல. எப்பொழுது அவர் உயிர்த்து வெளியே வந்தாரோ அவனுடைய ஆதிக்கம் அனைத்து முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய ஆதிக்கம் அனைத்தும் அவர் உயிர்த்த பொழுது முழுமையாக அவனால் ஒன்று செய்ய முடியாது. இதுதான் தலை மிதித்து அவனை காலி பண்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய ஆட்டம் முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட சகோதரர் சொன்னாங்க, சாத்தான் போடுறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம், சக்தி கேட்போம், சக்தி தருவார்னு சொல்லி ஜெபிப்போம் அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன பண்ணாரு, அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் நிறைவு எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னது, இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் உமது திட்டத்தின்படி எல்லாத்தையும் செய்து விட்டேன். மக்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, குடும்ப சமாதானம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன், என்னுடைய உடலில் வாங்கி நீர் விரும்பியபடி நான் சிலுவையில சுமந்து கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி எல்லாத்தையும் முடித்து அங்கே வச்சு ஆணி வச்சு அறைந்து விட்டேன். இப்போ அவனால் நவள முடியாது. ஆனால் இன்னும் முழுமையடையில. முழுமை இயேசு கிறிஸ்து எப்பொழுது கொடியை பிடித்து மேலே வந்தாரோ அப்பொழுது அவன் முழுமையாக அழிந்து போகிறார். அவனுடைய ஆதிக்கம் முழுமையாக, அரசு முழுமையாக அழிந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுவரையிலும் இருளின் ஆட்சி இருந்தது. அவர் எப்பொழுது கொடியை பிடித்து மேலே வந்தாரோ அப்பொழுது என்னாச்சுது, ஒளியின் ஆட்சி மீண்டும் ஒளி வீசியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் அந்த இடத்தில் நமக்கு நேற்றைய தினத்தில் நம்ம கொண்டாடினது. அதனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த உயிர்ப்பு பெருவிழாங்கிறது அவ்வளோ முக்கியம். கிறிஸ்துமஸ், இயேசு கிறிஸ்து பிறப்பை விட மேன்மையானது என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பை நாம் கொண்டாடுவது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடியது. பிரைஸ் தி லார்ட். அது தொடக்கம், இது நிறைவு. முடிவு கிடையாது, நிறைவு. ஓகேயா? அது தொடக்கம், இது நிறைவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நிறைவு செய்து தந்தையின் திருவுளத்தின்படி முழுமையாக செய்து முடித்தார். இதுதான் நேற்றைய தினத்துல நாம் கொண்டாடினது. அதுதான் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தொடக்கத்துல வானதூதர்கள் பாடினாங்க இல்லையா, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுன்னு சொல்லி பாடினாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லி பாடுறோம், உயிர்த்த இயேசு, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. விண்ணகம் முழுவதில் என்ன ஒளி இருக்குது, ஹல்லேலூயா என்ற ஒளி எப்பொழுதும் உரைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒளியினால் நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ உன்னதங்களிலே மகிமை உண்டாகும் என்று சொன்னோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் என்று சொல்லி ஹல்லேலூயா என்று விண்ணகத்தில் பாடக்கூடிய பாடலை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வித்தியாசம் இருக்குதா, தெரியுங்களா? தொடக்கத்தில் உன்னதங்களிலே மகிமை உண்டாகும் என்று சொன்னோம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பில் தான் நாம் பாடுவோம் ஹல்லேலூயான்னு சொல்லி. இன்னைக்கு 40 நாளும் பாதர் திருப்பலி முடிச்சோன்னு என்ன சொல்லுவாரு, ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு முடிப்பார். 2 நேரம் 3 நேரம் சொல்லி முடிப்பான். நாமளும் பதில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இறைவனுக்கு நன்றி, அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னு சொல்லி இந்த 40 நாட்களையும் நம்ம பண்றோம். அது ஒரு சிம்பாலிக். என்னன்னா, உன்னதத்தில் எப்பொழுதும் அந்த குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அது முழுமையான ஒரு நிறைவு. இந்த உயிர்ப்பு பெருவிழா என்பது அவ்வளவு நிறைவானது. நாம் இப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பதற்கான காரணம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே. எனக்கு நேற்றைய தினத்தில் உயிர்ப்பு திருவிழாவுக்கு என்ன வாழ்த்து சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது எனக்கு கடவுள் கொடுத்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஒரு சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரிதானா? என்ன வார்த்தை கொடுத்தாரு? யோவான் 10:10 கொடுத்தார். படிக்கலாமா? யோவான் 10:10 2வது பாட்டு, அதில் பின்பகுதி. யோவான் 10:10 10வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. திருடுவது ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி பாருங்க, ஜீசஸ் சொல்றாரு, நான் என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் அந்த அண்டர்லைன் பண்ணணும், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு. இன்னைக்கு செய்தி உங்களுக்கு புதுசாக தரப்போறது இல்லை, ஜஸ்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? என் ஆண்டவர் நான் கேட்கும் ஆண்டவர் எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்த வார்த்தை இது. ஓகே, இது அன்னைக்கு வாழ்த்து சொல்லும்போது கொடுத்த வார்த்தை. அதை வச்சு உங்களுக்கு அதை அனுப்பிவிட்டேன். இது அதுக்கப்புறம் கேட்டேன், நீ அதே வார்த்தையை வச்சு இன்னைக்கு சொல்ல அப்படின்னாரு. அப்போ அதை வச்சு சொல்லணும், என்ன சொல்றதுன்னு கேட்கும் பொழுது, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், ரிஃப்ரெஷ் பண்ணி விடு, அவ்வளோதான் சொன்னார். ஒரு தெளிவு. மீண்டுமாக நம் இங்கே இந்த செய்திகளில் நாம் தியானித்த வார்த்தைகளை நாம் மீண்டுமாக தியானிக்க போறோம், வேற ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ண சொன்னேன். என்ன வார்த்தை அது? நிறைவான வாழ்வு. நிறைவான வாழ்வு. எது நிறைவான வாழ்வு? நிறைவான வாழ்வுன்னு என்ன? இப்ப உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நிறைவான வாழ்வு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா எது நிறைவான வாழ்வு?
நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். ஓகே, எல்லாம் சிரிக்கக்கூடாது, பதில் சொல்லணும். எனக்கு எது நிறைவான வாழ்வு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அது தெரியலன்னா கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை அர்த்தம் போயிடும். விண்ணக வாழ்வு. விண்ணக வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு. பரிசுத்த ஆவியால் நிறைந்த வாழ்வு. பரிசுத்த ஆவியால் நிறைந்த வாழ்வு. ஓகே, கடவுளோடு இணைந்து இருப்பது நிறைவாழ்வு. கடவுளோடு இணைந்திருப்பது நிறைவாழ்வு. Praise the Lord. ஓகே, பரிசுத்தமான வாழ்வு, கடன் பரிசுத்தமான இல்லாத வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, பயம் ம். கவலை இல்லாத ஒரு வாழ்வு, இன்னொன்னு வந்து சமாதானமான வாழ்வு. இது எல்லாம் நிறைந்த ஒரு வாழ்வுதான் நிறைவான வாழ்வு. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சிஸ்டர், நான் எழுதி வச்சிடலாம். பிரைஸ் எல்லாம். ஓகே, நிறைவான வாழ்வு எனக்கு எது அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு சொன்னீங்க பரிசுத்த ஆவியோடு இணைந்து வாழ்வது. இன்னைக்கு பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்காரா இல்லையா? இருக்காரு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்குமா கவலையா இருக்குமா? மகிழ்ச்சியா தான். அப்படியா? வெரி குட். கடவுளுக்கு நன்றியா. இன்னைக்கு பரிசுத்தமா மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களுக்காக நாம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஏன்னா அதுதான் உண்மை, அப்படிதான் இருக்கணும் ஆக்சுவலா. ஆனா பரிசுத்தாவியோடு இணைந்த வாழ்வு எஸ், கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வு எஸ். அப்படி வாழ்றோம்னா நமக்கு மகிழ்ச்சி இருக்கா இன்னைக்கு? ஓகேயா? இன்னைக்கு குடும்பத்துல கடன் பிரச்சனை இருக்கவன்ட்டு போய் கேட்டா, ஏப்பா உனக்கு எதுப்பா நிறைவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? எனக்கு இந்த கடன்லாம் தீர்ந்துச்சுனாலே ஒரு பெரிய நிறைவான ஒரு இதாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிம்பாங்க. அடுத்தானா கடன் பிரச்சனை தீரட்டும், அப்புறம் என்ன சொல்லுவாங்க? கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு, நீ அடுத்து சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்ல, அது யார் தருவா? அதுக்கு எங்கே போகிறது? அப்போ அதுக்கு ஒரு வேலை வேணும்ல, நல்ல ஒரு வேலையில் உயர்வு வேணும்ல, ஒரு நிறைவு இருக்காது. அப்போ ஒரு நல்ல உயர்வான வாழ்வு கிடைச்சிச்சு, நிலையான வாழ்வு, ஒரு உயர்வான வாழ்வு கிடைச்சிச்சு, அதாவது ஊதியம் உயர்வாக கிடைக்கக்கூடிய ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு, நல்லா கிடைச்சிச்சு. சரி, இப்போ எப்படி இருக்குது? இப்போவா அவங்கள போல நான் இருக்கணும்ல, எனக்கு ஒரு கார் வேணும்ல, இங்கேருந்து நடந்து போகிற கால் வலிக்கல, எனக்கு கார் வேணும்ல, கார் இருந்தால் நல்லா இருக்கும்ல, எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும்ல, சரிதானா? அடுத்து என்ன சொல்லுவோம்? இப்போ நான் இருக்கிற வீடுல ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது, இது வந்து 3 ரூமாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, என் பிள்ளைங்களாம் வளர்ந்து வர்றாங்கல்ல, அப்படித்தானா? இப்படி ஒன்று கிடைக்க நிறைவு இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் நிறைவு இருக்கா? இதில் எத்தனை பேர் நிறைவாக இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக எனக்கு இருக்கிறது போதும், அவ்வளோதான், இனிமே நான் எதுக்கும் இது பண்ண மாட்டேன்னு சொல்லி நிறைவாக இருக்கிற ஆளுங்க யாரு? பிரைஸில் ஒரு சகோதரர் கை தூக்குறார். ஓகே, கடவுளுக்கு நன்றி. ஒரு சகோதரி தூக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். வேற எதுவுமே வேண்டாம், இது மட்டும் போதும், அப்படித்தானா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வாழ்வு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய சகோதரிகள் நம்மளோட இருக்கிறாங்க. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். நிறைவு என்பது ஒருபோதும் இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நிறைவு கொடுக்க போறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இந்த வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு ஒருபோதும் நிறைவு தராது. ஒரு காலகட்டம் வரும், இன்னைக்கு நான் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கும், என் பிள்ளைக்கு ஒரு படிப்புன்னு வரும், படிப்புக்காக நான் காலேஜுக்குன்னு பார்க்கணும் போவோம், அன்னைக்கு எனக்கு ஒரு தேவை வரும்போது என்னுடைய நிறைவு மாறி போகும். நான் இதுவரையிலும் நிறைவா இருந்தேன், ஆனால் இனிமேல் வரும் பொழுது அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது என்னுடைய நிறைவில் ஒரு மாற்றம் கொண்டு வருகின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படிதானா? ஒரு மாற்றம், அங்க ஒரு ஆக்சிலேஷன் இருக்கும், ஒரு வேரியேஷன், ஒரு மேலும் கீழே போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஒரு நிறைவில் ஒரு முடிவு இருக்காது, அல்லது ஒரு நிறைவில் நிலைத்து நிற்க முடியாதபடி இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையில நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால நிறைவாக நான் வாழ்கிறேன் என்றால் அவர்களாம் இன்னைக்கு நிலைமை வந்து இன்னைக்கு புனிதர்களோட உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில நிறைவு எப்பொழுதும் இருக்கும், அந்த நிறைவான வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் வந்தேன், அதை நான் கொடுத்து விட்டேன். எப்போ? நேற்றைய தினத்துல நான் உயிர்த்து வருகின்ற பொழுது என் பிள்ளைகளுக்கு நிறைவை கொடுத்து விட்டேன். அந்த நிறைவு என்பது நம்மில் இயேசு கடவுளுடைய அன்பு எப்பொழுது நம்மில் நிறைந்து வழிந்து பொங்கி வழிந்து ஓடுகின்றதோ அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்வில் நிறைவு என்பது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுளுடைய அன்பு என்னிலாக இருந்து பொங்கி வழிந்து ஓடுகின்ற பொழுதுதான் நிறைவு என்பது இறக்கும். அதனாலதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவாரு, 10வது வசனம், இறைவார்த்தை அழகா சொல்லியிருப்போம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 10 ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? நிறைவானது அரைகுறைவானது ஒளிந்து போகும்.
Praise the Lord. நிறைவானது வருகின்ற பொழுது அரை குறைவுகள் எல்லாம் மறைந்து போகும். நிறைவான கடவுளுடைய அன்பு என்னுள் ஊற்றப்படுகின்ற பொழுது என்னில் இருக்கக்கூடிய அரை குறைகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில அன்பு நிலைத்து நிற்க 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 என்னுள் மகிழ்ச்சி அதிகமாக கொண்டே இருக்கும். Praise the Lord. ஹல்லேலூயா. கடவுளுடைய அன்பு என்னில் ஊற்றப்பட 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 நான் எப்பொழுது நிறைவாக இருந்து கொண்டே இருப்பேன். Praise the Lord. அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த உயர்வுல போனாலும் தாழ்வுல போனாலும் அங்க என்ன இருக்கா, எனக்கு மாற்றம் இருக்கு. அதனால தான் சின்னப்பர் அழகா சொல்லுவாரு, என்னுடைய கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பது எது? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பது எது? பசியா, பட்டினியா, சாவா, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களா? ஒன்றும் பிரிக்க முடியாது. நத்திங் கேன் பி டச். என்னை எதுவும் தொட முடியாது. இந்த உலகத்தின் அன்பில் இருந்து, இந்த உலகத்தின் எந்த ஒரு சூழ்நிலையும் என்னை ஒரு இடத்திலிருந்தும் என்னை பிரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஒரு நொடி பொழுது கூட கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளாக இருக்கலாம், அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது எனக்கு உணவே இல்லாத நிலை இருக்கலாம், அல்லது நான் ஏற்றத்தில் இருக்கலாம், அல்லது தாழ்ந்து இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னில் எப்படி இருக்க முடியும்? மகிழ்ச்சியில் ஒரு குறைவு இருக்காது, கடவுளின் அன்பில் ஒரு குறைவு இருக்காது. நான் நிறைவாக இருக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையில எப்போ நம்ம வருகின்றோமோ அப்பொழுது நான் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையின் பயணம் நியூட்ரலாக இருக்கும். அந்த இடத்தில் கடவுளை மையப்படுத்தி இருக்கும், கடவுளோடு இருக்கும், கடவுளுக்கு நன்றி சொல்பவர்களாக இருக்கும், கடவுளோடு இணைந்து பயணிப்போம், கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக அவரோடு இணைந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையில் நான் கடவுளுடைய திட்டம் என்னில் இருந்து என்ன எதிர்பார்க்கின்றார், கடவுள் என்னை என்ன செய்ய வைக்கின்றார் என்று என்னுடைய பயணமானது கடவுளோடு இணைந்து நடக்கக்கூடிய பயணமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான பயணம். இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, காலை ஜெபத்தில் இருக்கும்போது ஒரு சகோதரி கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபத்தில் என்ன சொல்றது, இப்படி பாடுகளை தியானிக்கின்ற அந்த ஸ்தலங்களில் நான்காவது ஸ்தலம் என்னது? சகோதரி இங்கே தான் இருக்கிறீங்க, நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே, நான்காவது ஸ்தலம் என்னது? இயேசு தம் தாயை சந்திக்கிறார். இயேசு தம் தாயை சந்திக்கும் என்ன பண்ணாங்க? தாய் மகனை பார்த்து என்ன பண்ணாங்க? மகனுக்கு தைரியம் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில் வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து அவங்க பேசாதீங்கண்ணா. இன்னைக்கு காலையில் ப்ரேயரில் இருந்தீங்கன்னா அவங்க பேச வேண்டாம். வேற மற்றவங்க சொல்லலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் போறாரு. முதல் 3ஆம் நிலையில கீழே விழுந்துடுறான்னு சொல்றாங்க. அப்புறம் எழுந்து பயணிக்கும் பொழுது 4ஆம் நிலை வருது. 4ஆம் நிலையில் தன் தாயை தன் மகனை தன் தாய் சந்திக்கின்றார். இந்த நிகழ்வு இருக்குது. இங்க என்ன நடந்துச்சு? என்ன தியானிச்சுட்டு இருந்தோம்? என்னது சத்தமே வர மாட்டேங்குது. நான் கூட இருக்கிறேன் அப்படின்றத காண்பிக்கிறதே ஒரு பெரிய அனுபவம். பிரைஸ் தி லார்ட். சகோதரர் சொன்னாங்க, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல மாதா அழுதாங்களா அழலையா? அழவே இல்லை, எதுவும் அழவே இல்லை, எதுவும் பேசவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, மாதா இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அழுதிருக்க முடியாது. ஓகேங்களா? நிச்சயமாக அழுதிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் இணை மீட்பராக கூட இருந்து பயணிக்கின்ற பொழுது அவரை ஊக்கப்படுத்தி கடைசி வரைக்கும் அவருடைய பயணத்தில் கூட நிற்கின்ற பொழுது அவர் முன்பாக நின்று நிச்சயமாக அழ முடியாது அவரால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்குள்ள நிறைவு இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்குள்ள நிறைவு இல்லையா? அவங்களுக்கு நிறைவான வாழ்வு இருந்துச்சா இல்லையா? எப்படிப்பட்ட நிறைவு இருந்தது? கடவுளின் திட்டம் என் வாழ்விலும் என் மகனுடைய வாழ்விலும் இது நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த மகிழ்ச்சியில் அவர்கள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் பார்வையில அவர்களுக்கு இந்த மக்கள் புரியாமல் அறியாமல் செய்கின்றார்கள் என்று அவர்களுக்காக ஜெபம், இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் பார்வையில ஒரு சில வருத்தம். பிரைஸ் தி லார்ட். இப்படி பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து செல்கின்ற பொழுதும் அவர்கள் ஒரு நிறைவை அவர்கள்
கொண்டு சென்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பு அங்க எங்க வெளிப்பட்டது? ஒன்று மகனை ஆறுதல் படுத்தி கூட்டு போறது, இன்னொன்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபித்தது. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கின்றாங்க. அதனுடைய நிறைவு தான் ஒரு வலப்பக்கத்தில் அறையப்பட்ட கல்வனுடைய மனமாற்றம். அது அன்னை மரியாளுடைய ஜெபத்தினால் ஏற்படப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னை மரியாளுடைய ஜெபத்தினால் அந்த வலப்புறம் அறையப்பட்ட கல்வன் நல்ல ஒரு மனமாற்றத்தை அடைவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு போராட்டமும், அதனாலதான் சின்னவர் சொல்றாரு, என்னுடைய கடவுளின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு சூழ்நிலையும் கடவுளுடைய அன்பிலிருந்து என்னை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும், அல்லது எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பார்வையில நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாம் கொஞ்ச காலத்துல நிற்கும். ஆனால் அந்த தேவைகள் அதிகரித்து கொண்டே போகும். நாம் நிறைவு காணாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்போம். கடைசி வரையில் நிறைவு இருக்காது. ஆனால் கடவுளோடு நாம் இணைந்து பயணிக்கின்ற பொழுது, கடவுளோடு நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நன்றி சொல்வர்களாக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல அழகா சொல்லுவார், என்னது? எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ணுங்க? கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வை தான் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் நேற்றைய தினத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது மகிழ்ச்சியான நாளா இல்லையா? மகிழ்ச்சியான நாள். இது மகிழ்ச்சியான நாள். அப்படிதான் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இது கொடுத்தது, முழுமையாக கொடுத்தது இதுதான் கொடுத்தார். அவர் எல்லாம் நிறைவேறிட்டுன்னு சொன்னது மட்டும் இல்ல, உயிர்த்தெழுந்த நான் நிறைவான வாழ்வை என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நிறைவான வாழ்வுக்குள்ள என்னென்ன வருகின்றது என்று சொல்லி ஒரு சில காரியத்தை பார்த்துடலாம். சரியா? இந்த நிறைவான வாழ்வை நான் பெறுகின்ற பொழுது, மகிழ்ச்சியிலே நான் பெறுகின்ற பொழுது எனக்கு என்ன கிடைத்தது? ஒன்று நாம் பார்த்தோம், கொலேசியர் 2வது அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்ன நடந்தது. எல்லாவற்றையும் அவர் காலி பண்ணிட்டார். ஆணி கொண்டு அரைந்து அடித்து இது பண்ணிட்டார். அடுத்து என்ன நடக்குது? 13:14 கலாத்தியர் 3:13-14 நடந்தது. மரத்தில் தொங்கோடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அப்படிதானா? அடுத்து என்ன வார்த்தை சொல்லுது? ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர். அது படிங்க. ஆபிரகாம் கிடைத்த ஆசி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எனக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை என் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு செய்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 காரியத்தை திரும்ப அடிஷனலா சொல்றார் இல்லையா? ஒன்று சட்டத்தை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார், அதை நம்ம பார்த்தோம். அடுத்து சொல்லக்கூடியது ஆபிரகாம் கிடைத்த ஆசீரும், இன்னொன்று என்ன பண்ணுகின்றது? நம்பிக்கையின் வழியா நாம் தூய ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்றார். இது எதனால கிடைச்சது? அவருடைய சிலுவையின் வழியாக கிடைத்தது. அப்ப இந்த நிறை வாழ்வுக்குள்ளாக எதெல்லாம் அடக்கமாகிறது? தூய ஆவியானவர் நமக்குள்ளாக முத்திரிடப்படுவது அடக்கம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் நம்ம அதை தூய ஆவியானவர் உள்ள ரிசீவ் பண்றோம். அதுக்கப்புறம் பிரைஸ் தி லார்ட், ஞானஸ்நானத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அடுத்து என்ன நடந்தது? இதுல ஆபிரகாம் கிடைத்த ஆசீர் நமக்கு கிடைக்க செய்தார். நமக்கு எல்லாம் தெரியும். நான் தான் சொன்னேன், இது ஒரு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் தான், உங்களுக்கு புதுசா எதுவும் கொண்டு போகிறது இல்லை. ஒரு சின்ன தெளிவுக்காக நேற்றைய தினத்தில் வந்தது என்ன நடந்தது என்பதற்காக. அப்ப ஆபிரகாம் கூறிய ஆசீர்வாதம் என்ன? யாராவது லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? மன்னக ஆசிகள் அனைத்துமே ஆபிரகாம். ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆபிரகாமுக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறார். ஒரு 6-7 லிஸ்ட் இருக்குது. தெரியுமா? இருப்பாய். அதுதான். அதுல தொடர்ச்சி அதுக்கு முன்னாடியும் உண்டு, பின்னாடியும் உண்டு. நீங்க ஒரே வாரத்துல மிடில் ஒன்னும் முடிச்சிட்டீங்க. ஓகே. தொடக்க நூல் 12வது அதிகாரம் இறைவார்த்தை 2-3. தொடக்க நூல். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயர் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும்
என்றார். ஆமென். ஆமென். ஓகே, இது வந்து ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னார். அப்ப விண்ணக ஆசீர்வாதத்துக்கு நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் தூயாவின்னு ஒரு தந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரு. அப்போ உன்னதத்தில் நான் போறதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம், அந்த அருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தூயாவினாரால் நான் வழி நடத்தப்பட வேண்டும். அதனாலதான் 2வது தூயாவியனர் சேர்த்து கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சிலுவையின் வழியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிடைத்தது. அதன் மட்டுமல்ல, அதன் அல்லாமல் நாம் விண்ணுலகில் வாழ்வதற்கு, விண்ணுலகில் சென்று சேர்வதற்கான அனைத்து ஆசீர்வாதங்களும் தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி நம்மை அங்கே அழைத்து செல்வார் என்ற அதனாலதான் என்ன பண்றார், தூய ஆவியானவர் நமக்கு சேர்த்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நான் சொன்னது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சோ? பிரைஸ் தி லார்ட். சரிதானா? அப்போ இந்த உலகத்தில் வாழ்வது உலகத்தின் தேவைகளும் கிடைக்கப்பட்டது, அதோடு சேர்ந்து விண்ணகத்தின் தேவைகளும் சேர்ந்து கொடுக்கப்பட்டது. இதுதான் முழு நிறைவு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நிறைவான வாழ்வைத்தான் அவர் நேற்றைய தினத்தில் நாம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை நாம் நம்பி பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றோம், நம்முடைய பயணத்தின் பாதையில என்ன தடைகள் வந்தாலும் பயப்படாமல் போவோம். இன்னைக்கு சகோதரர் சொன்னார் இல்லையா, 365 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, பயப்படாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சகோதரர் ஜெபிக்கும் போது சொன்னார் இல்லையா. 365 முறை இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பைபிள்ல. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒன்று எடுத்துக்கிட்டா கூட 365 நாளைக்கு நீ பயப்படாதுன்னு தான் சொல்றாருன்னு சொல்லி. உயிர்த்த ஆண்டவரை உள்வாங்கின பிள்ளைங்களுக்கு பயம் உண்டா இல்லையா? இல்ல பிரதர். இல்ல. அப்ப பயப்படாதேங்கிற வார்த்தை வேணுமா நமக்கு? தேவையில்லை. நல்லா பார்த்து யோசித்து சொல்லணும்னா சரியா? இல்ல நம்ம சூழல்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்மளை தேற்றுகிறது. அப்ப நம்ம அப்பாவுக்குள்ள விசுவாசத்தை நம்முடைய உறுதியா நின்னுக்கிறோம். அதெல்லாம் கிளியர் சிஸ்டர். அந்த வார்த்தைகள்லாம் நம்மளை தேற்றுது, வழி நடத்துது, எல்லாம் செய்யுது. ஓகே, வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை மெருகேற்றுகின்றது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது ஒரு சிற்பி வந்து ஒரு சிற்பத்தை உருவாக்கும் பொழுது என்ன பண்றாரு, அந்த கடைசி ஃபைனல் டச் வரும்போது சின்ன 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 இதங்கள்லாம் டச் பண்ணி எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்கு ஒரு சின்னதை வச்சு தட்டி எடுப்பார். அப்படிதான் நம்மளை வந்து இறைவார்த்தை நம்ம ஒவ்வொருத்தரும் செதுக்கி மெருகேற்றி நம்ம படத்துக்கு என்னது $1 மில்லியன் போற மாதிரி வச்சிருக்கிறார். ஆண்டோடைய கரத்தில் அழகிய மணிமுடியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த அழகிய மணிமுடியா மாறுறோம். இப்படி செதுக்கிறார். ஒவ்வொரு பாட்டா பார்த்து செதுக்கி கொண்டு வர்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆவியானவர் சொல்றார் ஒவ்வொரு இடத்திலும். அதனால தான் பயப்படாதே, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை எனக்குள்ளா வைத்திருக்கிற ஒருத்தரும் பயப்படக்கூடாது. பயப்பட முடியாது. பயமே இருக்கு. சின்ன பேர் பயந்துட்டா சொன்னாரு, ஐயோ எனக்கு பசி வந்துருச்சு, எனக்கு காசு கிடையாது, அடுத்த நேரம் சாப்பிடுன்ட்டு அப்படின்னா சொன்னாரு. அது சொன்னாரு, எதுவும் என்ன பிரிக்க முடியாது, கடவுள்கிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது, என்ன எதுவும் பிரிக்க முடியாது. எவ்வளவு தைரியமா மாறுதட்டி சொல்றாரு இல்லையா, என்ன எதுவும் பிரிக்க முடியாது. நம்ம என்ன சொல்றோம், ஒரு சூழ்நிலை வந்தோம்னா ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுவோம், எனக்கு ஆண்டவர் தான் செய்யணும், ஆண்டவரே உன் வார்த்தை தான் எனக்கு வெளிச்சம், உன் வார்த்தை தான் எனக்கு ஓடி போகிறோம். அந்த வார்த்தையை அப்பதான் தேடுறோம் எங்க இருக்குன்னுட்டு. ஐயா எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நமக்கு சொல்ல தெரியல, நம்மளால முடியல. என் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கின்றது. அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? பாஸ்கா அன்னைக்கு 3 ரீடிங் படித்தோம் இல்லையா, 3 ரீடிங் படித்தாங்க முதல்ல. எனக்கு எங்களுக்கு 3 ரீடிங் படித்தாங்க முதல்ல, அந்த நற்செய்திக்கு முன்னாடி உன்னதங்களில் பாடுறதுக்கு முன்னாடி. முதல் 2 ரீடிங் என்ன சொல்லிச்சுது? முதல் ரீடிங்கு உலகத்தை எப்படி படைத்தார்னு சொல்லி, சரியா? முதல் ரீடிங்கு உலகத்தை எப்படி படைச்சார். 2வது ரீடிங் என்ன சொல்லிச்சது? எப்படி எகிப்து மக்களை, இஸ்ரேல் மக்கள் அந்த பார்வோனை வீழ்த்தி செங்கடலில் அமிழ்த்தி அவர்களை மீட்டெடுத்தார்னு சொல்லி 2வது படித்தோம். எப்படி நடந்துச்சு? எப்படிப்பட்ட கடவுள் அவரு? அவருடைய வல்லமை என்ன? பேசாம இருந்தா பேசாம இருந்துச்சு கடல் இல்லையா? ஆமா இல்லையா? மண் என்ன சொல்லிச்சு? கடல் எல்லாம் உயிரினங்களை உண்டாக்கட்டும்னு சொல்லிச்சு, மீனா வந்துச்சு. பறவைகள் வானத்தில் உண்டாகட்டும் சொன்னாரு, பறவைகள்லாம் பறந்து போச்சு. மண் நிலத்தில் புற்பூண்டுகளை உருவாக்கட்டும் சொன்னாரு, புற்பூண்டுகள்லாம் வந்துச்சு. ஏதாவது வந்தாரா? ஒரு வார்த்தையில நம்மை உருவாக்கினவர், இந்த உலகத்தை உருவாக்கினவர், வார்த்தையினால் உருவாக்கின தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. நிறைவான வாழ்வு இருக்கிற இடத்தில் பயம் இருக்காது. நிறைவான வாழ்வு இருக்கிற இடத்துல என்ன குழப்பம் இருக்காது. நிறைவான வாழ்வு இருக்கக்கூடிய இடத்துல கலக்கம் இருக்காது. நிறைவான வாழ்வு வாழ்கின்ற இடத்துல எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்காது. நிறைவான வாழ்வு இருக்கிற இடத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு, அதுவும் அக்களிப்பாக இருப்பார்கள். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனாலதான் தெசலோனிக்கேயர் அழகா சொல்ற, எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். இந்த மனநிலை இருக்க வேண்டும் என்றால், எப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், எனக்குள்ளாக நிறைவு இருந்தால் மட்டும்தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க உங்களை அப்படியே ஒரு சுத்தி வாங்க உங்களை, நாங்க சரியான மகிழ்ச்சியில் இருக்கிறேன் நான். அடுத்தனா ஒரு பக்கத்துல ஒரு காய்ச்சல் என்னது சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வீட்டை போடி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பக்கமே போயிடாத. இனிமே அங்கே அம்மா போட்டிருக்குதான், அங்கே போகக்கூடாது. சரியா? இன்னைக்கு ஆமாம், பிரைஸ் தி லார்ட். நம்ம யாரை வச்சிருக்கிறோம்? ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து நல்லா கவனிங்க. தொடக்கத்தில் நம்ம சிறு பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட வளர்ந்துருப்போம்? பெரும்பாலான மக்களுக்கு இப்போல்லாம் நல்லா ஏஜாக உள்ள மக்கள்லாம் வந்தவங்கெல்லாம் தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்துருப்பாங்க இல்லையா? தாத்தா பாட்டிகிட்ட வளரும்போது அவங்க என்ன சொல்லி வளர்த்தாங்க? இந்த புராண கதைகள், அவங்ககிட்ட போய் உட்காந்திங்கன்னா புராண கதைகள் அல்லது நிறைய பேய் கதைகள்லாம் சொல்லுவாங்க. பழைய நல்ல பெரிய கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேய் கதைகள், இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படிதானா? இன்னைக்கு அதை கேட்டு மக்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் குழந்தைங்களுக்குள்ளாக. அவங்க எதிர்காலத்தில் அந்த பயத்தில் ஒரு சில வாழ்க்கையில் ஒரு இடங்களில் போராட முடியாமல் பயந்து தடுமாறிட்டு இருப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுறாங்க? பாரம்பரியம் என்ற ஒன்றை கொண்டு வந்து பாரம்பரியம் சொல்லி அதிலே கொண்டு போய் மக்கள் அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. எப்படி பிள்ளைங்களை கொண்டு வர்றது? இந்த பாரம்பரியம், இது பாரம்பரியமே வந்தது, பாரம்பரியம் இதுதான், இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இது செய்யணும், இப்படியே கொண்டு வச்சுட்டாங்க ஒரு பீரியடில். ஓகேங்களா? என்ன தெரிஞ்சு நம்ம ஊரில் பாம்பு கடிச்சாலோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா சில ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா பார்வை பார்க்கறதுக்கு போகிறேன்னு போவாங்க. பார்வை பார்க்கறதுக்குன்னு. சரியா? உங்களுக்கு தெரியும், ஆனால் அங்கே கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் பார்வை பார்க்குறேன்னு என்னன்னு சொல்லி. யாரும் ஒருத்தர் வேப்பிலை வச்சுட்டு அவர் அப்படியே இது பண்ணிட்டு வேப்பிலை வச்சு அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பார். சரிதானா? பண்ணிட்டு கேட்டிருக்கீங்களா? யாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்தலாம் இல்லையா? ஓ, வெரி குட், பரவாயில்ல. எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டாக இருக்கிறீங்க நீங்கள்லாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, குட். நாங்கள் எங்கள் ஊர்லலாம் அதெல்லாம் உண்டு. சின்ன வயசில் நாங்கள் இருக்கும்போது பண்ணுவாங்க. சரிதானா? அப்போது நான் ஒரு டைம் கேட்கும்போது அவங்க என்னமோ வாயில் சொல்கிறாங்க, என்ன ஜபம் இல்லை அவங்க ஜபம் சொல்லுவாங்க. என்ன ஜபம் சொல்லுவாங்கன்னும்போது ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க, அவங்க இந்த கொறிக்கி பார்க்குறது உண்டு. கொறிக்கி பார்ப்பாங்க. அதான் தெரியுமா? அதுவும் தெரியாதோ? அது தெரியும் பிரதர், அது தெரியும். ஓகே. ஆமாம், இல்லை ஒரு சில பக்கத்தில் இல்லை போல இருக்குது. ஓகே, கொறிக்கி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு நபர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப வெட்டப்பட்டவங்க. ஓகே, அவங்க அதை செய்வாங்க. அப்போ சொல்லும்போது என்ன பண்ண சொன்னாங்க, இந்த விசுவாச பிரமாணம் இருக்கு இல்லையா, விசுவாச பிரமாணத்தை தலையில் சொல்லுவாங்களாம். ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்? விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுவோம்? விண்ணையும் மண்ணையும் படைத்த பிதாவை சர்வேஸ் விசுவசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போவோம் இல்லையா? அதை அவங்க தலையில சொல்லுவாங்களாம். ஓகே, இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன். சரியா? அப்படி பண்ணுவாங்களாம். அப்போது விசுவாச பிரமாணத்தை தலையில சொன்னால் எங்கே என்ன நடக்கும்? அங்கே செயல்படுறது யாரு? கடவுள் செயல்படுறாரா, வேற ஒருத்தன் செயல்படுறானா? வேற ஒருத்தர். ஓகே, அங்க வேற ஒருத்தர் செயல்பட்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ எதுக்கு சொல்லணும்? இந்த மூட நம்பிக்கைக்குள்ளாக இப்படி கொண்டு வந்து மக்களை திணிச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா விசுவாச பிரமாணங்கிறது என்னது? விசுவாச பிரமாணம் நம்ம தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல வந்து அப்போஸ்தலர் கிரீட்னு சொல்லுவாங்க. அது என்னது? நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கை இருக்கு. இதுதான் முழுமையான பைபிளுடைய முழுமைய நம்பிக்கை அறிக்கை தான். ஓகேங்களா? அப்போஸ்தலர் கிரீட். அவங்க இது சொல்ல போகும்போது என்னது, நற்செய்தி அறிவிக்கிறதுக்காக பயன்படுத்தி போறதுக்கு முன்னாடி அவங்க கூடியிருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுப்பாராம். அந்த வார்த்தையை அவங்க ப்ரொக்ளைம் பண்றாங்க இல்லையா, அந்த வார்த்தை தான் விசுவாச பிரமாணம். அதான் இங்கிலீஷ்ல அப்போஸ்தலர் கிரீட்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கொண்டு தான் அவங்க போய் வெளியே ப்ரீச் பண்ணிக்கிறாங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து போதித்ததை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், அவர் உள்வாங்கி இருக்கிறார்கள். அதோடு ஆவியானவர் கொடுத்த இந்த வார்த்தையை கொண்டு தான் அவங்க முழுமையாக பண்ணியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இது என்னன்னா ஒரு பைபிளுடைய முழுமை. அது
விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்படக்கூடியது பைபிளுடைய முழுமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை சொல்லி நாம நம்பிக்கையோடு சொல்றதுக்கும் அது தலையில சொல்லி சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு அந்த ட்ரெண்ட் தெரியாத மக்கள் அன்னைக்கு மூட நம்பிக்கை என்ற ஒரு பழக்கத்தை பெரியவர்கள் வழியாக அப்படி புகுத்தி கொண்டு வந்து மக்களை ஒரு அடிமை நிலைக்குள்ள வச்சிருந்தான். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? மீடியா என்ற ஒன்றை கொண்டு இன்று சாத்தான் மக்களை எல்லோரும் அடிமையாக்கி கொண்டு இருக்கின்றான். பிரைஸ் தி லார்ட். இப்போ அந்த மூட நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. என்ன பாருங்க, உங்களுக்கு நிறைய பேருக்கு கொரின்னா என்னன்னு தெரியல, பார்வை பார்க்கறன்னா என்னன்னு தெரியல. இப்போ என்ன இருக்குது ட்ரெண்ட்? இப்போ அவன் எப்படி கொண்டு வந்திருக்கிறான்? அவன் நம்மளோட ரொம்ப அட்வான்ஸ். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் கம்ப்யூட்டர்ல நம்ம அட்வான்ஸ்னுட்டு. அவன் நம்மளோட பயங்கர அட்வான்ஸ். பிரைஸ் தி லார்ட். அவன் பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறான். அவனை எங்க அடிக்கணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி இப்போ என்ன பண்றான்? ட்ரெண்டு எல்லாம் மீடியாவின் வழியாக கொண்டு வந்து எல்லாம் புதிது 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 சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இன்னைக்கு மக்கள் எல்லாம் உள்ள கொண்டு அப்படியே உள்ள கட்டி வைத்து கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜெனரேஷன் மீடியா என்ற ஒன்றால் கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அறிந்தோ அறியாமலோ கட்டப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மீடியாவை சரியான வழியில் பயன்படுத்தக்கூடிய வழிகளும் உண்டு, அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய வழிகளும் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, இது எல்லாம் என்ன பண்ணுது? கடவுளுடைய அன்பிலிருந்து நம்ம அப்படியே விலக்கி கொண்டு போகுது. கடவுளுடைய அன்பிலிருந்து ஒவ்வொருவரையும், நம்முடைய பிள்ளைகளை முதல் கொண்டு ஒவ்வொருவரையும் அப்படியே பிரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இது நமக்கு தெரியாமலே நடந்து கொண்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நல்லது தானே, இதுதானே பார்க்குறாங்க, இது சூப்பர் தானேங்கிறோம். ஆனால் நம்மை அறியாமல் அது என்ன பண்ணுகின்றது? நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து, அந்த நிறைவான வாழ்விலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை ஒரு போராட்டத்துக்குள் கொண்டு வைக்கின்றது. அதனால சொல்ல, நிறைவானது இருக்கின்ற பொழுது என்ன இருக்குது? அங்க மகிழ்ச்சி இருக்கும். நிறைவானது வெளியே போகும் பொழுது அங்கே குழப்பம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், பயம் இருக்கும், வேதனை இருக்கும், இதெல்லாம் இருக்குது. அப்போ வேதனை, கவலை, கண்ணீர் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா அங்க நிறைவு இல்லை, நிறைவான அந்த அன்பு இல்லை, அல்லது நிறைவான இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்த ஆண்டவர் எனக்குள்ளாக இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்த ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கின்றார் என்றால் நான் வல்லமையோடு இருப்பேன், மகிழ்ச்சியோடு இருப்பேன். வல்லமை என்ன தெரியுது இல்ல? வல்லமை என்னது? நமக்கு வல்லமை இருக்கா இல்லையா? இருக்குங்க. என்ன வல்லமை இருக்குது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இருக்குன்னா அப்ப என்ன பண்ணும்? சாத்தான் ஓடி வந்து முன்னாடி மண்டி போடணும். யோ எங்களை தொலைக்கியா வந்து ஓடி போ, இங்க வராத அப்படின்னு சொல்லணும். அந்த வல்லமை நமக்கு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உள்ள வல்லமை வச்சிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள வெளியே வருவதற்கு நிறைய தடைகளை போட்டு வைத்திருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதனாலதான் அது தெரியல. பிரைஸ் தி லார்ட். இந்த வல்லமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதா? ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனா வெளிப்படுதா? பெரிய கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நிறைவான வாழ்வில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? சொன்னார், நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்தேன். இதுல ஒரு பாட்டு தான் அந்த 1 பேதுரு 2:24 இல்லையா? அதுல ஒரு பாட்டு தான் 2:24. அது இப்படி ஒவ்வொன்றா சொல்லணும்னா நிறைய பண்ணிட்டு இருக்கலாம். சிஸ்டர் சொன்னாங்க கடவுளுடைய அன்பில பிதா மகன் என்ற உறவுல இருக்கு, அது நிறைய இருக்குது. ஓகேங்களா? அந்த நிறைவுல நிறைய இருக்குது. ஆனா அன்பு என்று ஒண்ணு வந்துச்சுன்னு வைங்களேன், அங்க எல்லாம் உள்ள வந்துருச்சு, அவ்வளவுதான். அன்பு, கடவுளின் அன்பு ஒன்று நமக்குள்ளாக வருகின்ற பொழுது அதில் முழுமையாக இருக்கின்றது, நிறைவு இருக்கின்றது. அந்த அன்பு நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒருத்தன் உயர்த்தி பேசினாலும் ஒன்றாகாது, தாழ்த்தி பேசினாலும் ஒன்றாகாது. அது அப்படியே இருக்கும், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல வைத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் பயணித்தார். அவர் இங்க வாழும்போது செல்வந்தரா இருந்தாரா? இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழும்போது இயேசு கிறிஸ்து செல்வந்தரா இருந்தாரா? இல்லை. ஓகே. இயேசு கிறிஸ்து வாழும்போது செல்வந்தரா இருந்தானா? ஒரு சில பேர் இல்லைன்னு சொல்றீங்க. வேற யாருக்காவது பதில் மாத்து கருத்துக்கள் இருக்கா? செல்வந்தரா இருந்தார். அவர் நிறைவுள்ளவரா இருந்தாரா? நிறைவுள்ளவரா இருந்தார். செல்வந்தரா இருந்தார். செல்வந்தரா இருந்தார். செல்வந்தரா இருந்தும் நமக்காக ஏழையானார். அது விண்ணகத்தில் அவர்
செல்வந்தராக இருந்து நமக்காக ஏழையாக இந்த உலகத்திற்கு வந்தார். அதை அவர் கடவுளுடைய நிலையிலிருந்து வரிந்து கொள்ளவில்லை, அதிலிருந்து மனிதனுடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்தார்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்றேன். ஓகே, எடுத்து வச்சுக்கலாம், தெரியலையே, ஒரு நிமிஷம். ஓகே, யோவான் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம், இறை வார்த்தை 6. ஏழையின் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்தால்தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது, அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. இது யூதாசை குறித்து சொல்லப்படுது. யூதாஸ் யார் கூட இருந்தாரு? ஜீசஸோட இருந்தார். அப்ப அங்க என்ன இருக்குது? அவர் கையில என்ன இருந்தது? பணப்பை இருக்குது. அவர் தான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அவர் தான். சரிதானா? அப்ப அவருக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானதும் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நிறைவான வாழ்வு என்று சொல்லக்கூடியது நாம் நினைத்து கொண்டிருப்பது நிறைவான வாழ்வு கிடையாது. எனக்கு ஒரு பங்களா இருந்ததுன்னா நிறைவு, அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எனக்கு நோயிலிருந்து விடுதலை ஆச்சுன்னா நிறைவு, என் பிள்ளை கல்யாணம் ஆச்சுன்னா நிறைவு, அந்த கல்யாண தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டாச்சுன்னா நிறைவு, குழந்தை இல்லை குழந்தை கிடைச்சிச்சுன்னா நிறைவு. அது நிறைவு அல்ல. ஓகேங்களா? அந்த நிறைவு அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மை போல் இருந்தார், அவரும் நிறைவாக இருந்தார், மகிழ்ச்சியாக இருந்தார். கடவுளின் அருளால் மூடப்பட்ட ஒவ்வொருவரும் நிறைவாக இருப்பார்கள். இன்னொரு இதுல சொல்றா, கடவுளின் அருளால் மூடப்பட்டு கடவுளின் அருளால் பாதுகாக்கப்பட்டு கடவுளின் அருளுக்குள்ளாக நடக்கின்ற ஒவ்வொருவரும் நிறைவுள்ளவர்களாக இருப்பார். அதனாலதான் அன்னை மரியாள்கிட்ட சொன்னாங்க, அருள் நிறைந்தவளே வாழ்க, அருள் நிறைந்த மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். அருள் நிறைந்து இருந்தாலே அங்கே என்ன இருக்குது? முழுமையான அன்பு இருக்கின்றது. அவர்கள் என்ன பண்றாங்க? நிறைவில் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில நான் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கேன், எது எனக்கும் ப்ரையாரிட்டியாக இருக்கு, முக்கியமாக இருக்குது. ஓகே, அப்ப என்னுடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டி மாறணும் அப்படின்னு சொன்னா, நான் கடவுளுக்கு தேடணும் அப்படின்னு சொன்னோம்னா 2 காரியங்களை செய்யுங்க. ஒன்று, இறை வார்த்தையை படித்து தியானிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொல்ற புரிஞ்சுங்க. இறை வார்த்தை படிப்பதில் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இறை வார்த்தை படித்து அதை தியானிப்பதில் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து உள்வாங்குவதில் முக்கியத்துவம் கொடுங்க. அப்பந்தான் அது உங்க வாழ்க்கையில வாழ்வாக மாறும். மேலோட்டம் படிச்சுட்டு போனோம்னா பைபிளை படிச்சு முடிச்சிடலாம், சூப்பரா படிச்சிடலாம், தேர் இஸ் நோ டவுட். ஆனா வாழ்க்கையில மாற்றம் இருக்குமா? அது கேள்விக்குறி. பிரைஸ் தி லார்ட். அப்ப அதை உள்வாங்குகின்றவர்களாக, அதை தியானிக்கின்றவர்களாக. 2வது, நீங்க எத்தனை ஜெபம் வேணாலும் அட்டன் பண்ணுங்க, உங்க குடும்ப பிரேயர் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக கடவுளோடு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளோடு நீங்கள் உங்கள் உறவை வலுப்படுத்துங்கள் தனிப்பட்ட முறையில். தனி ஜெபத்தில் உங்களுடைய உறவை வளர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வல்லமை நிறைவு கிடைக்கும். இந்த நிறைவு பொங்கி வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த நிறைவு பெறக்கூடிய இடம் இந்த 2 இடம் தான். இந்த 2 இடத்த விட்டு நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நிறைவு என்பது இருக்க. இப்ப ஜெபத்துல வந்திருக்கோம், நீங்க வார்த்தையை கேட்கறீங்க, எஸ் ஓகே. இந்த நிறைவை நான் எப்படி எடுத்துட்டு போறது? அங்க வைக்கிறது எப்படி? இந்த வார்த்தையை நான் தியானிக்கணும், அது போக கடவுளோடு பயணிக்கணும், கடவுளோடு உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். அப்பந்தான் இங்க கிடைக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வல்லமை உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அதை ரிசீவ் பண்ணுவீங்க. அதை ரிசீவ் பண்ணும் பொழுதுதான், இதான் விதை இல்லையா, பெட்டு உங்களுக்குள்ளாக அந்த விதை உடைக்கப்பட வேண்டும் இல்லையா? விதை சும்மா வந்துருமா? விதை போட்ட உடனே வந்துருமா? விதை உடைக்கப்படும் இல்லையா? உள்ள இருந்து அப்படி பிரியும் இல்லையா? 2ஆ பிரிஞ்சாதான் முளை வலி வரும், இல்லைன்னா முளை வலி வராது. அப்படித்தானே? எல்லாம் பொக்கு விதையா மாதிரி போயிடும். அப்ப அது உடைக்கப்படணும், அந்த விதை உடைக்கப்படணும். அப்போ உங்க உள்ளங்கள் உடைக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை என்ற ஒன்றால் நீங்கள் உடைக்கப்பட்டு கடவுளோடு உங்களுடைய பயண ஜெபம் என்ற தனி ஜெபத்தில் நீங்கள் நிலைத்து நிற்கின்ற பொழுது நீங்கள் அருளினால் நிரப்பப்படுவீர்கள். அந்த அருளினால் நீங்கள் அன்பில் அன்பு ஊற்றெடுக்கிறோம்பாங்களே, ஊற்று, அன்பின் ஊற்று உங்களுக்குள்ளாக பெருக்கெடுத்து ஓடும். பிரைஸ் தி லார்ட். அதனால நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளோடு பயணிப்போம், கடவுளோடு இணைந்திருப்போம். இந்த இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி நாளாக கடவுள் தந்திருக்கின்றார். இந்த வெற்றியை கொண்டு தினமும் வெற்றி வாழ்க்கையை நாம் வாழ்வோம், நிறைவான வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.